தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 பொறுத்தவரை வருடம் முழுவதுமே சனி 3 இருக்கின்றார். உங்களுடைய ராசிநாதனான குரு ஏப்ரல் வரை 5ஆம் வீட்டில் இருக்கின்றார். மே முதல் 6ஆம் வீட்டில் இருக்கின்றார். 5 என்பது உங்களுடைய லக்கை குறிக்கக்கூடிய இடம். உங்களுக்கு எந்த அளவுக்கு லக் ஃபேக்டர் இருக்கு அப்படின்றதை குறிக்கக்கூடிய இடம். 5இல் இருக்கும் குருவை குருபலம்னு சொல்றோம். பொதுவாக 2, 5, 7, 9, 11 இதை குருபலம்னு சொல்றோம். குருபலம்னா தெய்வ அனுகூலம் இருக்கு, ஒரு லக் இருக்கு. நீங்கள் செய்யும் காரியத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து எளிதில் மீளலாம். இதுதான் குருபலம் இருக்கக்கூடிய பெனிஃபிட். அதை தாண்டி திருமணம், புதிய வேலை கிடைத்தல், புதிய தொழில் தொடங்குதல், வேலையில் இருந்தால் இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் கிடைக்கிறது. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த குருபலம் இருக்கும் காலகட்டத்தில் பிரச்சனைகள் குறையும். பலருக்கு அந்த நோய்வாய் பட்டு இருந்த நிலையில் இருந்து மீண்டு எழுவார்கள். புத்துணர்ச்சியே இருக்கும் இந்த குருபலம் இருக்கும் காலகட்டத்தில். அத்தகைய காலகட்டத்தில் இருந்து மாறி 6ஆம் வீட்டிற்கு வருகின்றார் ராசிநாதன். 6ஆம் வீடு என்பது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நோய், எதிரி, கடன் போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடத்திற்கு ராசிநாதன் வருகின்றார். இது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. சில பிரச்சனைகளை கொடுக்கும். எதுனா கடன், நோய், எதிரி சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ராகு கேதுக்கள் முறையே 4, 10 இருக்கின்றார்கள். ஓகேங்களா? நீங்க இங்க குரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னா ரொம்ப கவலைப்படாதீங்க. அது ஏன்னா குரு சில நாட்கள் வக்ரமாவார். அதாவது பின்னோக்கி போவது போல் ஒரு நிலை இருக்கும். அதனால இந்த பிரச்சனைகள்லாம் சில மாதங்கள் தான் இருக்கும். இந்த 7.5 சனி மாதிரி வெகு நாட்கள் பிரச்சனையில இருந்தீங்க இல்லையா போன வருடம், அதுக்கு முன்னாடி எல்லாம், அந்த மாதிரி எல்லாம் குரு 6இல் இருப்பதினால் உங்களுக்கு நெடுநீண்டிய காலம் பிரச்சனைகள் இருக்காது. இதை நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பிரச்சனைகள் இருக்க போது அது ஷார்ட் டேர்ம் நேச்சர்ல தான் இருக்கும், குறுகிய காலத்துக்கு தான் இருக்கும். இங்க ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால இந்த 10இல் இருக்கும் கேதுவால் உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை பல தனுசு ராசியினர் ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள். ஏன்னா 2023 அக்டோபர் முடிவில் ராகு கேதுக்கள் பெயர்ச்சி ஆகிவிட்டன. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வக்ரம் என்னும் நிலையை பத்தி சொன்னேன். இங்க பாத்தீங்கன்னா ஜூலை 1 15 நவம்பர் வரை சனி வக்ரம் என்னும் நிலையில் இருக்க போகின்றார். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை குரு வக்ரமாக இருக்கின்றார். இங்க சனி வக்ரமாக இருப்பதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இங்க குரு வக்ரமாக இருப்பது உங்களுக்கு ஒரு விதத்துல அட்வான்டேஜ்னே சொல்லுவேன். 6இல் இருக்கும் குரு அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. கடன், நோய், எதிரி சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன். இந்த வக்ரமாக இருக்கும் காலகட்டத்தில் கடன், நோய், எதிரி சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அறவே இருக்காது. ஆகையால் 2024 நாம் 3 பாகங்களாக பிரித்து கொள்ளலாம். ஜனவரி டு மார்ச் ஒரு பாகம், ஏப்ரல் டு செப்டம்பர் 2வது பாகம், 3வது பாகம் அக்டோபர் டு டிசம்பர். இதில் நடு பாகம், அதாவது ஏப்ரல் டு செப்டம்பர் தான் உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு. ஜனவரி டு மார்ச்சும் சரி, அக்டோபர் டு டிசம்பரும் சரி, மிகவும் அருமையாக இருக்கின்றது. ஏன்னா நீங்க கடந்த காலங்களில் 7.5 சனியால் அதிக பாதிப்புகளை தனுசு ராசியினர் அனுபவித்து விட்டீர்கள். வாழ்க்கையில் செட்டில் ஆவது, இது திருமணமா இருக்கலாம், வேலை தொழிலா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு ஜனவரி டு மார்ச் கண்டிப்பாக கிடைக்கும். அக்டோபர் டு டிசம்பரும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகையால் இந்த 2 பாகங்களையும், வருடத்தின் முதல் பகுதி, வருடத்தின் இறுதி பகுதியில் இருக்கும் மாதங்களை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். 6இல் இருக்கும் குரு சில பிரச்சனைகளை கொடுக்க போறார். அது ஏப்ரல் டு செப்டம்பர் தான். நம்ம எப்பவுமே பிரச்சனை எப்போ வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைத்து கொள்ள வேண்டும். அதில் தான் நம்மளோட புத்திசாலித்தனம் இருக்கு. பொதுவாக வருடம் இப்படிதான் இருக்க போகுது, பிரச்சனைகள் இருக்க போகுது, இல்ல அது நல்லது இருக்க போகுது அப்படின்னு சொல்லாம உங்களுக்கு ஓரளவிற்கு நான் துல்லியத்தை வழங்கி இருக்கின்றேன். இதை வைத்து உங்களுடைய 2024 நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? இதுவரை நான் கூறினது எல்லாமே பொது பலன் தான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஓரளவிற்கு துல்லியத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்.
அதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களை நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கும்ப வீட்டில், அதாவது உங்களுடைய 3ஆம் வீட்டில் சுக்கிரனோ குருவோ இருந்தால், ஓகே, சுக்கிரனோ குருவோ உங்களுடைய ஜாதகத்தில் 3ஆம் வீட்டில் அமையப்பெற்ற ஜாதகர்களுக்கு கோச்சார சனி ஜனனகால சுக்கிரன் மற்றும் குருவுடன் இணைந்து அதிகப்படியான பொருளாதார முன்னேற்றத்தை வழங்குவார். நான் என்ன சொன்னேன், இது வரைக்கும் 6ல் இருக்கும் குரு சில பிரச்சனைகள் இருக்குன்ற, ஆனால் இத்தகைய அமைப்பை பெற்ற ஜாதகர்களுக்கு கடன் நோய் எதிரி ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் அதிகப்படியான பொருளாதார முன்னேற்றத்தை சனி ஜனனகால கிரகங்களுடன் இணைந்து செயல்பட்டு வழங்கும். இதுதான் துல்லியமான பலன். எப்பவுமே ஜனனகால கிரகங்கள் கோச்சார கிரகங்களோடு இணைந்து இன்டராக்ட் செய்துதான் பலன்களை கொடுக்கின்றன. இப்படி நம்ம பார்த்தா தான் துல்லியமா நம்மளால பலன் எடுக்க முடியும். அதே மாதிரி பெனிஃபிட்டான சிச்சுவேஷன், அதாவது பொருளாதார பெனிஃபிட் யாருக்கு இருக்கும்னா, ஒருவேளை 6ஆம் வீட்டில் சுக்கிரன் அல்லது சனி அல்லது குரு இருக்கும் ஜாதகர்களுக்கும் பெனிஃபிட்டான டைம் பீரியட். 2024 கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா கோச்சார குரு ஜனனகால சுக்கிரன், ஜனனகால சனி அல்லது ஜனனகால குரு 6ஆம் வீட்டில் இருக்கும் கிரகங்களோடு இணைந்து பலனை கொடுக்கும். ஓகே, இது நல்ல பலன். ஏன்னா நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் சொல்றேன். யாருக்கு பிரச்சனை வரும் அப்படின்றது அடுத்த கேள்வி இல்லையா? யாருக்கு பிரச்சனை வரும்னா, இங்க உங்களுடைய 3ஆம் வீட்டில் செவ்வாயோ சூரியனோ கேதுவோ இருந்தால், ஓகே, இப்ப என்ன நடக்கும்? கோச்சார சனி ஜனனகால செவ்வாய் அல்லது ஜனனகால கேது அல்லது ஜனனகால சூரியனுடன் இணைந்து பலனை வழங்குவார். இது ஒரு விரும்பத்தகாத ஒரு இணைவுன்னே சொல்லுவேன். ஏன்னா செவ்வாயும் சூரியனும் எனிமி கிரகங்கள், அதாவது முதல் தர எதிரி. உங்களுக்கு பிடிக்காத, அதுவும் முதல் தர எதிரியோட ஒரு 2.5 வருட காலம் இருக்கணும்னா எப்படி இருப்பீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அப்படித்தான் சனி இருக்கார். இத்தகைய ஜாதகர்களுக்கு 7.5 சனி முடிந்தா மாதிரியே இருக்காது. 7.5 சனியா, அதுவே எவ்வளவு பரவாயில்லங்க, இப்பதான் பிரச்சனை தலை தூக்கி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகர்கள் யாருன்னா, உங்களுடைய, அதாவது தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டில் கும்ப வீட்டில் செவ்வாய் அல்லது கேது அல்லது சூரியனை பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சனி செவ்வாய் இருந்தா என்ன ஆகும்? இன்ட்ராக்ஷன்ல சண்டை வரும். அது வாய் சண்டையா இல்ல அடிதடி சண்டையா அப்படின்றத உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானிக்கும். சனி சூரியன் இருந்தால் என்ன, மேலதிகாரி, அரசு, தந்தையுடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஓகே, அது ஈகோ கிளாஷா இருக்கலாம், வேறு விதமான கருத்து வேறுபாடா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை இருக்கும். அதே நேரத்தில் சனி சூரியன் இணைவு உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு நிலையை கொடுப்பார். ஒருவேளை கேது இருந்ததுன்னா வேலை தொழிலில் பிரச்சனை, சிக்கல் போன்றவை அமையும்னு சொல்லலாம். ஒருவேளை அங்க புதன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. புதன் இருந்தா நீங்க பேசும் பேச்சால் பிரச்சனைகள் எழலாம். ஓகே, அதே நேரத்தில் புதன் வணிகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். நீங்க ஒரு ஏஜென்ட் பிசினஸ் பண்றீங்க, தரகு பிசினஸ் பண்றீங்க, ஏஜென்சி பிசினஸ் பண்றீங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நன்றாக அமையும். ஸோ நம்ம இப்படித்தான் பலன் எடுக்கணும். சரிங்களா? வேறு சில இணைவையும் பத்தியும் நான் பேச போறேன். அடுத்ததாக உங்களுடைய 10ஆம் வீட்டில் கிரகங்கள் இருக்குமே ஆனால் அவை கோச்சார கேதுவுடன் இணைந்து பலன்களை கொடுக்கும். பொதுவாக கேது ஆன்மீக கிரகம். ஓகே, இருக்கும் 9 கிரகங்களில் கேது தான் மிகவும் வலிமை வாய்ந்தது. ஏன் கேது மோஸ்ட் பவர்ஃபுல்னு சொல்றோம்னா, கேது விரக்தி, தனிமை போன்றவற்றை கொடுத்து இந்த லௌகீக வாழ்க்கை, மெட்டீரியல் லைஃப்னு சொல்றோம்ல, அதுல இருந்து நம்மளை கடவுளை நோக்கி, உண்மையான ஆன்மீகத்தை நோக்கி நடத்தி செல்வார். ரைட்? நம்ம எப்போ உண்மையான ஆன்மீகத்தை நோக்கி போவோம்? இந்த லௌகீக வாழ்க்கையில, மெட்டீரியல் லைஃப்ல பிரச்சனை இருந்தா தானே. ஸோ கேது ஜனனகால கிரகங்களுடன் இணைந்தாலே பிரச்சனை தான். ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் தனுசு ராசி ஆகிய நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில், இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆண் தனுசு ராசினர்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்காருன்னு வைங்க. சுக்கிரன் ஆண் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம். ஓகே, என்ன ஆகும்? சுக்கிரன் கேதுவோட இணைந்தால் சுக்கிரன் மனைவியை குறிக்கிறது. அதனால மனைவியுடன் கருத்து வேறுபாடு, பிரச்சனை, சில நிலைகளில் பிரிவு போன்றவற்றையும் கேது கொடுப்பார். ஓகே, இதே நீங்க பெண் தனுசு ராசியா இருக்கீங்க, 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்ததுன்னா
செவ்வாயும் கேதுவும் இணைந்து, செவ்வாய் பெண் ஜாதகத்தில் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம், கணவருடன் கருத்து வேறுபாடு பிரச்சனை போன்றவை வரும். ஓகேங்களா? செவ்வாய் வந்து சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரி சுக்கிரன் இளம் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். இப்ப அந்த இடத்துல சூரியன் இருந்ததுன்னா தந்தை, அரசு, மேலதிகாரி அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த விஷயங்களில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அங்க சூரியனே இருந்தா தந்தையுடன் கருத்து வேறுபாடு, தந்தை கிட்ட வந்து பிரிந்து போவது அப்படின்ற சில விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. புதன் அங்க இருந்தார்னா, புதன் வந்து தாய் மாமனை குறிக்கக்கூடிய கிரகம். ஓகே, தாய் மாமனுடன் பிரச்சனை எழலாம். சரிங்களா? இப்படித்தான் நம்ம வந்து பலன்களை எடுக்க வேண்டும். ஏன்னா பொது பலனை தாண்டி துல்லியமான பலன் கோச்சாரத்தில் இருந்து எடுக்க முடியும். அதுக்கு உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்க்கணும். முழு ஜாதகத்தை பார்க்காமலேயே கூட இந்த மாதிரி ஒரு சில கிரகம் இருக்கு இல்லையா, பிளானட்டரி பிளேஸ்மெண்ட், அதை வச்சு கூட நம்மளால நல்ல துல்லியமான பலனை எடுக்க முடியும். அதைத்தான் நான் இப்போ வந்து செய்து கொண்டிருக்கின்றேன். ஓகே, இறுதியாக அதாவது தனுசு ராசியினராகிய நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ஒருவேளை 4ஆம் வீட்டில் குரு இருந்தால், குரு வந்து என்ன பண்ணுவாரு, கோச்சார ராகுவோட இன்டராக்ட் பண்ணுவார். அதே மாதிரி உங்களுடைய 6வது வீட்டில் ராகு இருந்தால், ஜனனகால ராகு என்ன பண்ணுவாரு, கோச்சார ராகுவோட இணைவார். இத்தகைய அமைப்பு பெற்றவர்கள், அதாவது ஏதாவது ஒண்ணு, ரெண்டும் இருக்காது இல்லையா, ஏதாவது ஒண்ணு அமைய பெற்ற ஜாதகர்கள், அவங்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்கும்னா, பண வரவு, பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும், ஜாஸ்தியாவே இருக்கும். அதே நேரத்தில் இவர்களுக்கு உடல் உபாதைகள் வந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏற்கனவே 6ஆம் வீடு கடன் நோய் எதிரி குறிக்கக்கூடிய ஒரு இடம்னு சொன்னேன். இவர்களுக்குத்தான் கொஞ்சம் உடல் உபாதைகள் சற்றே அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இவங்க தான் குறிப்பாக கொஞ்சம் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும், அக்கறை செலுத்த வேண்டும். சரிங்களா? ஸோ 2024 முதல் 3 மாதங்களும் இறுதி 3 மாதங்களும் மிகவும் அருமையாக இருக்கின்றது. ஏழரை சனி போல் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வராது. பிரச்சனை வந்தா கூட அது ஷார்ட் டேர்ம் தான். ஓகே, வந்து கொஞ்ச நாள்லயே அது வந்து மாறி போயிடும். இந்த முதல் 3 மாதங்கள், இறுதி 3 மாதங்கள் கிடைக்கும் வாய்ப்பை, நல்ல வாய்ப்புகள் வரும். கிடைக்கிற வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.